வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னை கிழக்கு தாம்பரம் ராஜகீழ் பக்கத்தில் அமைஞ்சிருக்க காஞ்சி மகாசுவாமி வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஸ்கூலில் தான் காஞ்சி மடத்தோட பீடாதிபதிகள் 2 பேருமே ஸ்ரீ சாரதா நவராத்திரியை முன்னிட்டு 10 நாட்களுக்கு வந்திருக்காங்கங்க. காமாட்சி இந்த வித்யா மந்திர் ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு கோவிலும் இருக்குது, அழகான கோவில் இருக்குது. இது மிகப்பெரிய வளாகங்க. இதில் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பீடாதிபதிகள் வந்து திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திவ்ய தேசன்ற பேரில் வந்து இந்தியா முழுக்க இருக்க அனைத்து கோவில்களையும் ஒரு சேர வடிவமைச்சிருக்காங்கங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் மிக பெரிய கொலுவும் வச்சுருக்காங்க. அந்த கொலுவை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேப்பர் கப்லேயே ஒரு சிம்மாசனம் மாதிரி ரெடி பண்ணி விநாயகரை உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஸ்கூல் பசங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு சிம்மாசனத்தை அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சுவாமி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. விநாயகர் பாருங்கள், விநாயகர் சிலையை ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. ஸோ அழகழகாக இதை வந்து நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்கூலும் இருக்குது, கோவிலும் இருக்குங்க. ஸோ இந்த இடம் வந்து, அதாவது நம்ம கோவிலுக்கு வரும்போது, அதாவது ஸ்கூலுக்கு வரும்போது சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ளே போகலாம். பூரி ஜெகநாதர் அப்புறம் பலராமர் மற்றும் சுபத்ரை ஆகியோரோட மூல விக்கிரகம். பூரி ஜெகநாதர் கோவில் ரொம்ப விசேஷமான கோவிலுங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அந்த 3 சிலையிலுமே மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து முருகர் வந்து மயில தோகையை விரித்து அவர் ரெட்டியாக இருக்காருங்க கிளம்புறதுக்கு, அதாவது உலகத்தை சுற்றி பார்க்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான சிலைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து பிரதோஷமூர்த்தி நடனம் ஆடுற மாதிரி நந்தியோட தலைமையிலன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய அழகழகான சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் வருடம் வந்து இந்த மாதிரி கொலு வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு தீமில் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இந்த வாட்டி என்ன வச்சுருக்காங்கன்னா
அந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிற ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் ஒரு தீமாக வச்சுருக்காங்க. கோகுல கிருஷ்ணர், அதாவது நந்தவனம்னு சொல்லிட்டு ஒரு தீம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சுவாமி அம்பாள் சொல்லிட்டு லலிதாம்பிகைன்னு சொல்லிட்டு அது ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. திருமியச்சூர் லலிதாம்பிகைன்னு அஷ்டலக்ஷ்மி, இந்த 8 லக்ஷ்மியும் இந்த கோல்டு ஃபினிஷிங்கில் நம்மளை சுற்றி இருக்குங்க. ரொம்ப அழகான இது வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த குழு. காஞ்சி பெரியவா 2 பேருமே வந்து 10 நாளுக்கு இருப்பாங்க. அவங்கள பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராஜகீழ்ப்பாக்கத்தில் வந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா அவளை தரிசனம் பண்ணலாம். ஸோ மரப்பாச்சி பொம்மையே எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். கொலுனாலே மரப்பாச்சி பொம்மை கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் அந்த கொலுவே முழுமை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிலில் அழகாக வச்சுருக்காங்க. அம்மன் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. கும்பகலசம், விநாயகர்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அழகழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. இது மிகப்பெரிய கோவிலுங்க, சாதாரணமாக இல்லைங்க, ரொம்ப பெரிய கோவிலுங்க. ஸோ இந்த கோவிலை வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோவில்னு சொல்லுவேன். இங்கே திவ்ய தேசம்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. அதாவது எல்லா முக்கியமான ஸ்தலங்களையும் அவங்க ஒரு ஃபோட்டோ இமேஜாக வச்சு ரொம்ப அழகழகாக பண்ணியிருக்காங்கங்க. அதே மாதிரி காமாட்சி அம்மன் வந்து அப்படியே காமாட்சி அம்மன் கோவில்னு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் அப்படியே வந்து ஒரு பச்சை வயல்வெளியில் இருக்க மாதிரி, அதாவது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஸோ அடுத்த பதிவில் நான் அதை போடுறேன். அவ்வளோ அழகழகாக பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் வந்து. அதுக்கப்புறம் பெரியவாக்குன்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்காங்க. பெரியவா மட்டுமே அந்த ரூமில் இருக்க மாதிரி ரொம்ப அழகழகாலாம் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் அருங்காட்சியகம் இருக்குது. அதுக்கப்புறம் MS சுப்புலக்ஷ்மி அம்மாவை பாராட்டி அவங்க செஞ்ச சாதனைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த கோவில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோவிலுங்க. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப அழகான, ரொம்ப பெரிய வளாகம் அப்படின்னு சொல்லலாம். கல்வியையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிற ஒரு பாலமாக இந்த கோவில் இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த கோவில் பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க கோவில். இப்போ குழுலாம் வச்சு தங்க தேர் வேற விட்டுருந்தாங்க, தேர் இது பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த கோவிலில் 10 நாளுமே விசேஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதுதாங்க பார்க்கடலை வாசுகி பாம்பை கயிறாக வச்சு மந்திரகிரி மலையை மத்தா வச்சு கடையிற ஒரு அழகான ஒரு இமேஜ் தான். ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தேவர்களும் அசுரர்களும், அதாவது வாசுகி பாம்பு, தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடையிற ஒரு விஷயத்த அழகாக சிம்பிளாக அதை பேப்பரு அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களே பண்ணியிருக்காங்க. அதாவது பார்க்கடலை கடைஞ்சா என்னென்ன வரும், அதாவது தேவர்கள்னு சொல்லிட்டு அவங்கள இந்த பக்கம் வச்சுட்டு அசுரர்களை அந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது பாம்போட தலை இருக்க பக்கம் அசுரர்கள், வால் இருக்க பக்கம் தேவர்கள்னு சொல்லிட்டு அந்த பார்க்கடலை கடையும் போது உடனே வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் என்னென்ன கிடச்சிதுன்னா
காமதேனு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தன்வந்திரி பகவான் வந்தார். அதுக்கப்புறம் சங்கு, மகாலட்சுமி, ஐராவதம், அப்புறம் அப்சரஸு, இந்த மாதிரி தன்வந்திரி பகவான், காமதேனு, பாஞ்சஜன்யம், சங்கு, அதெல்லாமே வந்துச்சு. அதெல்லாமே கூட ஒரு தீமாக வச்சு ரொம்ப அழகழகாக ஒன்று கூட இல்லாமல் பாரிஜாதம் வந்துச்சு. அதாவது அவங்க கடையும் போது என்னென்னலாம் வந்துச்சோ அது எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. அதே போல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வித்தியாசத்தை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்கங்க. தேவர்கள்னால் வந்து ரொம்ப அழகாக அம்சமாக இருக்க மாதிரி, அசுரர்கள் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்டிஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. பாருங்கள், மலையை வந்து அந்த மந்திரகிரி மலையை வந்து ஒரு பேப்பரு அந்த இதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் குதிரை இதெல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா. அந்த மலையை அந்த மந்திரகிரி மலையை கடையும் போது இதெல்லாம் வந்துச்சு. என்னென்ன வந்துச்சோ அத்தனையுமே இங்கே வந்து அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எல்லாம் அந்த வந்தது ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் கூட எழுதி வச்சுருக்காங்க. தேவர்களையும் அசுரர்களையும் அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்புறம் வருணி வந்துச்சு. என்னென்ன வந்துச்சோ பார்க்கடலை கடையும் போது என்னென்ன வந்துச்சோ அது எல்லாமே இங்கே காட்டி ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த தீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கொலுவும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. கொலுவை நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த கோவிலில் காமாட்சி அம்மன் அவ்வளோ அழகாக, அதாவது காஞ்சிபுரத்தில் எப்படி, அதாவது காமாட்சி அம்மன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருக்காங்கங்க. ஸ்ரீ சக்கரமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தபஸில், அதாவது ஒத்த காலில் தவம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி காமாட்சியும் இருக்காங்க. பார்க்க வேண்டிய ஒரு கோவில் நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஸோ வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், மந்திரகிரி மலையை வாசுகி பாம்பால் அந்த கடையிற ஒரு அழகான ஒரு தீம் தான். இந்த பக்கம்லாம் அசுரர்கள் அந்த இதுவை போட்டு கடையிற மாதிரி பாருங்கள். பாம்பை வந்து அழகாக அந்த இதெல்லாம் பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. கீழே என்னென்ன வந்துச்சோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்கங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே விரும்பி பார்க்க, அதாவது ஒரு கதை சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு தீமை பார்த்தோன்னே நமக்கு புரியுது. அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. மந்திரகிரி மலையை வச்சு அதை மத்தா வச்சு கடைஞ்சாங்க. அப்போ என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்றத ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. சூப்பராக நமக்கு புரிகிற மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கும் டக்குன்னு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே கூட இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கோகுல கிருஷ்ணன் சொல்லி நந்தவனத்தில் என்னென்ன கிருஷ்ணர் இருக்குமோ கிருஷ்ணர் எல்லாமே அங்கே அழகாக அவர் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி தாங்க இந்த இடத்துல கொலு வந்து ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா இருந்து. காமாட்சி அம்மன் ரொம்ப அற்புதமாக இப்போ கண்ணை மூடினா கூட எனக்கு காமாட்சி அம்மன் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. அந்த அளவுக்கு காமாட்சி அம்மன் ரொம்ப தத்ரூபமாக இருக்காங்க. அதுவும் லைட்டு கூட போடலங்க. அந்த விளக்கொளியிலேயே நமக்கு அந்த அம்பாவை பார்க்குறது வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு தரிசனங்க. நிச்சயமாக போய் பாருங்கள். இந்த காமாட்சி அம்மன் அவ்வளோ அருமையாக இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்காங்க. சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. நம்ம அவ்வளோ தூரம் காமாட்சி அம்மன், அதாவது காமாட்சி கோவிலில் எப்படி இருக்காங்களோ அதையே வந்து அதை அப்படியே இங்கே வச்சுருக்காங்க. அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் சொல்லலைங்க, அங்கே கோவிலில் கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதேயோட பிரதிபலிப்பு இங்கே இருக்காங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைலண்ட்டாக நம்ம தியானம் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக வரலாம். கோவிலை சுற்றி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுங்க. ஏன்னா அந்தளவுக்கு கோவில் வளாகம் ரொம்ப அழகாக இருக்குது. எக்ஸிபிஷன்லாம் வச்சுருக்காங்க. அதாவது பர்மனண்ட் எக்ஸிபிஷன்லாம் கூட அங்கே நிறையா இருக்குது. சுவாமி சிலைகள் அந்த நிறைய விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோவிலுங்க. ஓகேங்க, இந்த நவராத்திரியை முன்னிட்டு நம்ம இந்த இனிமேந்து வர பதிவெல்லாம் நவராத்திரி குழு தான் பார்க்க போகிறோம். கோவிலில் வச்ச குழு, வீட்டில் வச்ச குழு, இதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்க, நான் அடுத்த பதிவில் மீட் பண்ணுறேன். பாய்.